எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. இன்னைக்கு அபிராமியோட பர்த்டேக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, சந்தோஷம். வந்திருக்கிற ஆட்களுக்கு அங்கே வெளியில் வந்து ஒரு ஃபோட்டோ பூத் இருக்கு. ஸோ விருப்பப்பட்ட ஆட்கள் அங்கே போய் வெளியில் ஃபோட்டோ எடுக்கலாம் தனியாக. எஸ். Då vill Abi snart ta bilder med familjer. Men för det så tänker jag att synga en sång. இப்போ கொஞ்ச நேரத்தால் அபி வந்து இங்கே மேடையில் வந்து குடும்பமாக ஃபோட்டோ எடுத்து நிற்கிறா. அதுக்கு முதல்ல ஒரு பாட்டு பாடணும்னு ஆசைப்படுறேன்.
her for Ravi, Midusha og Arati. Da er det bare å velkomme dem til scenen. இப்போ வந்து மிதுஷா மராத்தியும் அபிகாவுக்கு ஒரு டான்ஸ் ஆட போறாங்க. வரவேற்றுக்கொள்ளுங்க. Yeah.
nästa person kommer för att synge en fin sang. Vi kan ta emot Kayalini. ఇప్పుడు வந்து Kayalini இன்னொரு பாட்டு பாட போறா அதுக்காக வரவேற்றுக் கொள்ளுங்கள்.
Da er middagen klar. Vi kan gå bordvis. Vi kan starte fra det bordet, og så kan vi gå videre sånn. இப்போ வந்து சாப்பாடு அங்கே வெளியில் இருக்கு. நாங்கள் மேசை மேசையாக போவோம். இங்கேருந்து தொடங்குவோம். யா
அடநூறானதே என்னோட பெருமை சீரானதே என்னோட பாத நேரானதே சீரோவும் இப்போ நூறானதே அடநூறானதே சன்னு பக்கம் போகலாம் பஞ்சு மிட்டாய் வாங்கலாம் பீச்சு பக்கம் போகலாம் ரங்கராட்டம் சுத்தலாம் வாழ்க்கை மெல்ல மெல்ல ஓகேயானதே ஜோடி வந்து இப்போ ஜாலியானதே பைக்கில் ரைடு கூட ஹாப்பியானதே காண வந்ததே கெத்து ஆனதே வாழ்க்கை மெல்ல மெல்ல ஓகேயானதே ஜோடி வந்து இப்போ ஜாலியானதே பைக்கில் ரைடு கூட ஹாப்பியானதே காண வந்ததே கெத்து ஆனதே எங்கே போகும் பார்த்து இப்போ என் ஜென்ம பக்கம் வீசும் என் கூட பிறந்த சாபம் இப்ப தன்னாலே தீரும் டேமேஜான நான ஜோக்கரின் போர் ஹீரோவான காஞ்ச மண்ணு ஹீரோவான சாந்த தோன்று பூமி என்ன சுத்துதே ஊமனென்று கவுதே ஏன் முன்னாடி சுக்குறேன் கைய கட்டி கைய கட்டி கைய கட்டி நிக்குதே Jag tror vi kan ge en lite större applaus för Ladurs som sang en väldigt fin sång.
இப்போ வந்து ஃப்ளோர்னா டீச்சரும் ஃப்ரான்சிஸ் மாவும் சேர்ந்து ஒரு டியூட் பாட்டு பாட போகிறாங்க. அவங்கள வரவேற்போம். தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா, உன்னை மழை என்பதா இல்லை தீ என்பதா, அந்த ஆகாயம் நிலம் காற்று நீ என்பதா, உன்னை நான் என்பதா. என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா. நதியாக நீயும் இருந்தாலே நானும், நீ இருக்கும் தூரம் வரை கரையாகிறேன். இரவாக நீயும் நிலவாக நானும், நீ இருக்கும் நேரம் வரை உயிர் வாழ்கிறேன்.
விதையாய் நீ இருந்தாய் மறுநாள் பார்க்கையிலே பணமாய் மாறிவிட்டாய் நாடி திரிப்போடு நடமாடி நீ வாழ்கிறாய் நெஞ்சில் நீ வாழ்கிறாய் என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா வெளிச்சதுக்கார போய் வட்டி குடிச்சிட்டு போறாரு லோகம் போனால் காற்றின்றி போனால் இந்த நோயிலும் தன் மூச்சு காற்றாகுமே ஆகாயம் போர் நாள் விடியாமல் போனாள் எந்த ஜீவன் உந்தன் கையில் விளக்காகுமே என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா உன்னை மழை என்பதா இல்லை தீ என்பதா அந்த ஆகாயம் நிலம் காற்று நீ என்பதா உன்னை நான் என்பதா என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா Skal Abby endelig komme for å kutte kaken sin, så vi alle kan egentlig bare gjøre henne velkommen til scenen. இப்போ அபி வந்து இங்கே கேக் கொட்ட வாரா, ஸோ அவ வரவேற்றுக்கொள்வோம். அபிராமி வந்தாள் மேடைக்கு இன்று 18 வயது இனிய பொன்னாள் புன்னகை ஒரு புறம் நல்ல மனம் உன்கூடம் எங்கள் இதயம் முழுதும் மகிழ்ச்சி காலம் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் உனக்கு நாள்தோறும் வெற்றி கொடிய வாழ்க சூரியன் போல ஒளி வீசும் நீ எப்போதும் முன்னேற்றம் காண்பாய் நீ மணியாய் வந்தாயே விவாத மனசு celebration.
combination. All your friends are here tonight. Happy anniversary, we hold you tight. It's a perfect situation. Hey, heart, what a combination. Once again, this is your night, and everyone feels right. Happy birthday to you. May all your dreams come true. Happy birthday to you. May all your dreams come true. Happy தாயே தாயே மகளென வந்தாள் மகானும் தந்தை கூறவுகள் தாயே தாயே மகளென வந்தாள்.
மனசுல நீ படுக்கிறியே என் மெதுவா என் கழுத்துல நீ மடக்கிறியே இது அதுதானா உன்னோட கண்ணக்கடை கடி நான் கடிக்க என்னோட காது பக்கம் செல்ல கடி நீ கடிக்க இந்த வயசு போகுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த வயசு போகுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த வயசு போகுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா மொட்டை சிவன் கெட்ட சிவன் தெரியாத உனக்கு Ta godt emot det. Inte andra kollegor med marknaden, andra lever med choklad. உண்மையிலேயே வர சொன்னாங்களா சார்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? சத்தியமா வர சொல்லிட்டாங்க சார். அண்ணா அடி அடி.
sir. I am Pavam. Normal person from India. Indian? Yes, India. Bollywood? I'm Hollywood. Not Hollywood. Bollywood dance, you know? Yes. Sure, we will let you go. Sir, அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். நீ எதுக்கு இங்க வந்த? சின்ன வயசுல என் தம்பி வீட்டை விட்டு ஓடிட்டான். அவன் இங்க இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். அதை கண்டுபிடிக்க தான் இங்க வந்திருக்கேன். அவன் இல்லாம நான் திரும்பி போக மாட்டேன். ஆல் தி பெஸ்ட். உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? சீக்கிரம் சொல்ல. உனக்கு டான்ஸ் தெரியுமா தெரியாதா? ஓரளவுக்கு ஆடுவேன். இந்த டான்ஸ் பத்தி பேசலாம். நான் ஆடுறத பார்த்துக்கல, பூஜா ஆடுறத பார்த்துக்கல, அந்த மாதிரி உன்னால டான்ஸ் ஆட முடியுமா? அந்த மாதிரிலாம் இல்லைனாலும் ஏதாவது சொல்லி கொடுத்தா கரெக்டா ஆடுவேயா? நீங்க பேசுறது அர்ஜுன், கரெக்டா சொல்லு. ஓகேவா இல்லையா? உன் வாய் வந்து சொல்லு அர்ஜுன். இப்ப என்ன உனக்கு டான்ஸ் தான் ஆடணும்? ஓ, என் வாழ்க்கையோட இந்த எபிசோட் பேரு வாயை கொடுத்து டான்ஸ் பண்ண.
டான்ஸ் ஆட முடியுமா உன்னால? நான் கலாய்கிரி ஆட தெரியாதுன்னு என்னமோ அண்ணா மட்டும்தான் டான்ஸா? உனக்கு அதான் டான்ஸ்னா எனக்கு இதான் டான்ஸ். எங்க ஊர்ல இப்படிதான் ஆடுவோம். இது அண்ணா கைத்தட்டி விசில் அடிப்பாங்க. ஒன்றுலாம் அண்ணா 10 தூங்கிடுவாங்க. ஒரு பிஜிஎம்
முதலீட்டு ஒண்ணு இருக்கு கூடா. கொஞ்சம் போடு சிறு பேண்டி முத்து போட முத்து கொண்டா அதோட நீ விட மாட்ட மூச்சு வாங்க வப்ப என்ன எல்ல தாண்டி உனது முதடுகள் பசியா இருக்குது எனது முதடுகள் பசியா இருக்குது உடலும் எல்லாம் குஷியா இருக்குது முதலறியா சும்மா உனக்குள்ள தெரிகிற உயிரென தெரிகிற உயிருக்கு நடுவன பட பருகிற புகழ்கள் வலிக்கிட சரி பல முறை நான் தருவேன் அம்மா. மானே மானே I wanna be with you. தமிழ் தெரியாதா? ஹிந்தில ஒன் செகண்டா. मुझको दुआ किसकी लगी भाई आके बता रहा हूँ जो यहाँ इल्ले फिकर आजा इधर बीट में लगा ले तू 1 2 3 4 get on the dance floor 1 2 3 4 get on the dance floor shake the shoulder hit the body hit the some more 1 2 3 4 get on the dance floor shake the body shake the shoulder hit the body hit give me some more. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். அது பாட்டு கேக்கோ చూపిస్తాను. Hey,
நீதான் மறந்திடாதே உன்னை கிரங்கடிக்கும் எங்க நலங்குதான் சவாரி போவே நாங்களே நீ அம்மு அம்மு சொல்ல எல்லாம் பொண்டாட்டியா பூரிக்கிற சாமி ஏ சாமி நான் சாமி சாமி சொல்ல நீ என் புருஷனான ஃபீலிங் தான் சாமி ஏ சாமி நீ எதிர நடக்கையில நீ எதிர நடக்கையில எழுமலையா தரிசனம் தான் சாமி நீ பக்கம் பக்கம் நின்னாங்க பரமேஸ்வர போல கொட சாமி நீ இல்லாம நான் போகும் போது கண்ணு முள்ளு குத்துதடா சாமி ஏ சாமி ஏ சாமி ஏ சாமி மன்மத சாமி மந்திர சாமி போகிரி சாமி ஏ சாமி ஏ சாமி மன்மத சாமி மந்திர சாமி போகிரி சாமி No smoking. ചേച്ചി ഇവിടെ എന്താ നടക്കുന്നേ കഥകളി ராட்சசியோ தேவதையோ ரெண்டும் சேர்ந்த கண்ணோ அடைமழையோ அனர்வீதோ ரெண்டும் சேர்ந்த கண்ணோ தொட்டவுடனோடுறியே டாச்சினுங்கி பெண்டா அழகினாரே அடிமையாக்கும் ராஜராணி அடிச்சாவதியே என்ன அசத்து வருதியே லஞ்சாவதியே என்ன அசத்து வருதியே பச்சிக்க பாக இருக்குல்ல இந்த பச்சை கிளி சுத்துது ஏன் இருக்குல்ல சுத்திக்க பாஸ் இருக்குல்ல என்ன தூக்கி போட்டு பிடிச்சுக்க நான் கிடக்கல நான் 18 பட்டிக்கு ராசா என் நகப்பட்டு மலராத ரோசா நான் 18 பட்டிக்கு ராணி எனக்கு எங்காச்சும் கூட்டிட்டு போனே ரசிக்காம தொடமாட்டேன் ரசிக்காம தொடமாட்டேன் பச்சிக்க பாகிருப்புல இந்த பச்சை கிளி சுத்துது ஏன் இருக்குல்ல சுத்திக்க காசு இருக்குல்ல எனக்கு தூக்கி போட்டு பிடிச்சுக்க நான் கிடக்கல வடக்கே
சர்தா விட போலே என் பேர தான் மெல்லுவான் வழக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவான் சர்தா விட போலே என் பேர தான் மெல்லுவான் எவனும் ஏறலாமா தோட மகம் பசந்து இவதா ரஜனக சிறிடு வாசிந்து மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா பஞ்சனை நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா கொஞ்சம் கும்பிட்டேன் படிச்சிருப்பா குடிச்சா வச்சிக்கலாம் மனசுல தெச்சிக்கலாம் வெடிச்சா வெள்ளேக்கா வேண்டாத ஆங்கிருக்கா மை டியர் டார்லிங் ஒன்னு மல்லிகா கூப்பிடுறா என்னவோ என் மனசு பால்தான் மாறிடுச்சு ஒன்னுதான் பார்க்கையில உஷ்ணம் ஏறிடுச்சு மார்பிள் சொடிக்கிறான் பாடி ஹலோ எல்லாருக்கும் எனக்கு கேட்குதா? ஓகே, முதலாவது எல்லாருக்கும் நன்றி. என் பிறந்த நாளுக்கு முதல் வந்ததுக்கு, அதுக்கு பிறகு இவ்வளோ நேரம் நின்றதுக்கு. நிறைய பேர் சின்ன பிள்ளைகளோட நான் வந்திருப்பீங்க. எனக்காக இவ்வளோ நேரம் நிற்கிறதுக்கு நன்றி. இது சும்மா ஸ்பொன்தான் தான் ஒரு தக்கியத்தால் கட்டாயம் வேணும் வச்சு தான் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. முதல்ல இந்த பர்த்டே நடக்கிறதுக்கு நிறைய தடங்கள் வந்துச்சு. ஆனால் தாண்டி எனக்காக என் அம்மா எனக்கு ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்கிறா. என் அம்மா மட்டும் இல்லை, என் அம்மா நிறைய பேர் இருந்திருக்கீங்க. ஆனால் எனக்கு நான் ஆசைப்பட்டேன் இந்த 18வது பிறந்த நாளில் கஷ்டப்பட்டு வளர்த்து நான் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம். அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் நன்றி. சாப்பாடு எல்லாம் அம்மாவும் செஞ்சா நல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வந்து அண்டி அக்காவுக்கு அவையெல்லாம் மேக்கப் எல்லாம் செய்து கேக்கும் செய்து கொடுத்தது சாணக்கா அண்டியும் அது எனக்கு ஸ்பெஷலாக நன்றி சொல்லுவாங்கம்மா. போட்டு போது எல்லா வகையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. சாப்பாடு செய்து வந்த எல்லாருக்கும் நன்றி. எப்படி சொல்லணும்னா நிறைய பேர் இந்த பிறந்த நாளுக்கு வந்து எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுருப்பீங்க. சேகர் மாமா 2 பாட்டு எனக்காக எழுதி போட்டு நீங்கள் ரொம்ப நன்றி, நல்லா இருந்துச்சு. வேறு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஷேரிங் குட்டியானா ப்ரமோட்டர் வாக்கியம் 3 நாள் நித்திரையெல்லாம் ஓடிக்கொண்டிருந்தவர். இந்த எல்லாருமே வெளிநாட்டிலிருந்து எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் வந்திருப்பீங்க. இந்த அம்மாவுக்கு தான் முக்கியமான நன்றி. அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் வேண்டாம். இதுதான் நான் முதல் ஸ்ட்ரெஸ் நானும் சேர்ந்து குழந்தைக்கு பண்ணுறேன். சாமத்தி வீட்டில் எல்லாம் நான் சும்மா பொம்மை மாதிரி தான் இருந்தேன், நான் என்ன சொன்னாலும் செஞ்சு கொண்டு. ஆனால் இப்போ தான் அம்மாவோட சேர்ந்து பிளான்லேயே பண்ணி அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ரெஸ் நித்திரை இல்லைன்னு இப்போ தான் நான் பார்த்தேன். நான் ஸோ எனக்கு இவ்வளோ அம்மாவுக்கு நான் ரொம்ப கஷ்டம் நல்லா வச்சு பார்த்துப்பேன். என் இசை தேடும் சுரம் யாவும் ஓகே, நாங்கள் இப்போ தாள கொலை பண்ண போகிறோம். முதலாவது நான்
Så jeg har kjent Abby siden jeg var liten, fordi vi gikk på dans sammen. Og det er sånn jeg ble kjent med henne. Og pluss moren min og moren hennes er veldig gode venner. Og hvis jeg skal si noe om henne, så er det at hun alltid er positiv. Hun er alltid sen, det er hun også. Hun er obsess med boba og sushi burrito. Hver gang jeg skal til henne, så spør hun alltid om jeg kan kjøpe boba eller sushi burrito på veien. Eller hente pakken hennes for henne fra Rema. Eller om jeg skal kjøpe noe fra Temu. For hun også vil ha noe. Jeg er veldig... Tamil Varad. Jeg er veldig glad i henne. Ja, nå er det Arati. Tamil, men jeg kom bare. Ok, den Tamil... Nei. Jeg ble også kjent med Abby siden jeg var liten. Så jeg har fått sjansen til å vokse opp med henne, og det er også veldig takknemlig for, fordi jeg har sett den vakre kvinnen av Twitter. Hvis det er noe jeg skal si om Abby, er at henne er alltid veldig hjelpsom, og som jeg vet kommer det til tide. Men jeg er bare veldig glad som kan være venn med henne, fordi alt når jeg ringer, henne tar alt opp, henne er alltid der for å hjelpe meg. Og jeg bare vet ikke hva mer jeg kan si. Men ja, jeg er bare veldig glad at jeg fikk møte deg. Det er en veldig viktig person i livet mitt, og livet mitt er ikke komplett uten deg nå. Så tusen takk, Abby. Ok, så jeg vet ikke hva jeg skal si, men jeg kan starte med hvordan jeg ble kjent med deg. Vi har egentlig vært familier, ganske litt. Jeg vet ikke hvordan jeg har kjent deg egentlig, men vi har kjent hverandre ganske lenge, og vi har gått på dans sammen. Men vi ble først close for sånn 2-3 år siden. Og du har alltid vært der for meg når jeg trenger deg, Abby. Det er som storesøstera mi som jeg aldri har hatt. Så når folk spør meg hva du er for meg, jeg sier kusina mi, fordi du er som akkaen min. Og jeg vet ikke om du husker, men det var sånn en skoleoppgave vi skulle skrive om hvem forbildet mitt var. Og jeg skrev om deg. Jeg er veldig glad i deg. Ok, nå er neste person Aberna og Merisha. Ja, Ippe... ಓಕೆ ಅವಿಯಡಕ್ಕೆ ಥಾಂಸ್ಕೊಲೆಂದೆ தெரியும் சின்ன வயசுல இருந்து ஆனா அப்ப பெருசா கதைக்கவே மாட்டா ஆனாலும் நான் கதைக்கிறதால தாமஸ்கூல்ல கதைக்கிறேன் வீட்டு எப்படின்னு தெரியாது ஆனா நான் ஒரு வழியா ஒரு ஃப்ரெண்ட் ஆக்கிட்டேன் பிறகு அவ ஃப்ரேதாகர் வந்து லோதாக்கு மாட்டிட்டா சொந்தாக்கிக்கு சரி அதுல இருந்து பெருசா காடுறது இல்லை ஆனா போட்டிக்குண்டா நாங்க மீட் பண்ணி கொஞ்சம் போட்டியா இருக்கும் ஆனால் உண்மையாக சொல்ல போனால் ஆண்டு தான் நானும் மெரிஷாவும் நானும் அபிராமியும் நல்லா பழகினாங்க இப்போ வந்து கூடுதலாக நான் மெரிஷாவும் அபிராமியும் எப்படி பார்க்குறேன்னா வெந்தரை விட மேலே சொஸ்கின் மாதிரி தான் பார்க்குறேன் நான் என் பெஸ்ட்டு தீது ஃபஸ்ட்டு தீது எல்லாத்துலேயும் அபிராமி கூடவே இருந்திருக்கிறான் என்ன சொல்கிறது தெரியலும் எல்லா ஹெம்லியத்திலும் அவருக்கு சொல்லாமல் விட்டதே இல்லை என்ன செய்யறேன்டாலும் நான் அபிகிட்ட ஒரு இது கேட்டது தான் முதல் செய்யறேன்னா அம்மாட்டையும் கேட்டுட்டு Abby, du har bare vært alle steder for meg. Beste, verste, de triste. Alt har hjulpet meg veldig mye gjennom tidene, og dine positive tanker, dine tilbakemeldinger til meg i livet, gjør alt for meg. Tusen takk.
எனக்கு தமிழ் அவ்வளோத்துக்கு நல்லா வராது. ஸோ நான் தமிழும் நொஷ்கும் மிக்ஸ் பண்ணி தான் கதைப்பேன். நான் சின்னலேருந்து எனக்கு ஒரு அண்ணன் மட்டும்தான். எனக்கு தங்கச்சி எனக்கு ஒரு அக்கா இருக்குது. ஒரு எனக்கு பெரிய ஆசை மேம் இல்லை. 3 வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா 15 வயசுலேயே கிடைச்சிது. அது வேற ஒருத்தரும் இல்லை, அபிராமி குலவீரசிங்கம் தான். நானும் அபியும் சின்ன வயசுலேருந்து ஒரே தமிழ் ஸ்கூல் தான் நாங்களும் போனாங்க. ஆனால் அபர்ணா சொன்ன மாதிரி அபி தமிழ் ஸ்கூலில் கதைக்க மாட்டான். அவள் அமைதியாக தான் இருப்பாள் என்ன இருந்தாலும். ஸோ அப்போ நாங்கள் அபியோட பெருசாக கதைக்கிறேன்ல. 3 வருஷத்துக்கு பிறகு எப்படின்னு தெரியும். ஆனால் நானும் அபியும் கதைக்க தொடங்கி பிறகு ஒவ்வொரு நாளும் விடிய 8 மணிக்கே ஃபோன் அடித்து 2 பேரும் ஸ்கூல் போகிறதுக்கு முதல் 2 பேரும் கதைச்சிட்டு தான் போவோம் எப்போ இருந்தாலும். ஸோ அப்போதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆகினது. நான் என் அபியை என் ஃப்ரெண்டை விட என் தங்கச்சியாக தான் பார்ப்பேன். என்ன இருந்தாலும் அபிட்டு தான் முதல் போவேன். என் அம்மா அப்பா கிட்ட முதல் போகிறதுக்கு முதல் அபிட்டு தான் நான் முதல் போவேன். என்ன இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் இல்லாட்டி நானும் தப்பாக செய்தா அபிதான் எனக்கு முதல் சொல்லுவான். நானும் அப்படிதான் அபியோட பழகிறேன். என்ன இருந்தாலும் அவக்கு நான் தான் முதல் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் அபியால் எனக்கு என்னோட அம்மாவும் கிடைச்சிருக்கு. அது கௌரி ஆண்டி தான். நான் எப்படி என் அம்மாவோட பழகுவேனோ அப்படிதான் அவளோட பழகுவேன். அவள் வீட்டை கேட்க அவளுடைய எல்லாம் செய்வேன். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய ஒரு புண்ணிய மாதிரி அபி என் வாழ்க்கையில் கிடைச்சிது. எனக்கு ஒரு பேக்கேஜ் டீல் கிடைச்சிது. ஸோ அபி எப்படி சொல்கிறேன்டா கணக்கு சொல்லலாம். அபி வந்து ஒரு பொறுமையான ஒரு நல்ல பிள்ளை தான் கௌரி ஆண்டி வளர்த்திருக்கிறான். அபி மாதிரி ஒரு எவ்வளோ அனுசரித்து போகிற ஒரு பிள்ளை நான் பார்த்ததே இல்லை இந்த வாழ்க்கையில். என்ன இருந்தாலும் கோபம் இருந்தாலும் அது ஸ்லோவாக தான் ரியாக்ட் பண்ணுவா. அது அபிராமி தான். நாய் 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 அந்நியாக்கள் சொல்றது நம்ப கூடாது. எங்களோட அபி அமைதியான பிள்ளை. ஸோ அபியால எனக்கு ஒரு பெரிய குடும்பமே கிடைச்சிருக்கு. அண்ணி ஆண்டி குட்டி அண்ணா மீரா அமுதன் எல்லாரும். ஸோ அதுக்கான நான் நன்றி கடமைப்படுறேன் unger எல்லாருக்கும். Och så vill jag bara säga tusen tack för att du är min största stöttespiller genom allt. Och jag kommer för alltid att vara tacknämlig för dig. Hvis jag fortsätter så gråter jag så orkar jag inte. Tack! மாஸ்டர் வந்து எனக்கு வரவும் அவரும் கொஞ்சம் சொல்ல போறாரு. மாப்பி வணக்கம் எல்லோருக்கும். அபிராமி குலவிரசிங்கம். அபி பிறக்கிறதுக்கு முன்பாகவே எனக்கு குலவிரசிங்கத்தையும் கௌரியையும் நன்றாக தெரியும். அபி பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் ஓரளவு அவர்களை பற்றி நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றேன். இப்பொழுது ஒருவர் வந்து சமுதாயத்தில் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்திருந்தால் ஒரு சமுதாயத்தில் எவ்வாறு தப்பித்து வாழலாம் என்பதை முழுதாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது அர்த்தம். அபி அதிலிருந்து ஒரு படி மேலே வந்து வீதிரவோட 3 வருடங்கள் பூர்த்தியாயிருக்கின்றது. 3ஆவதாக போகிறது. அப்ப அது வந்து எப்படி சொன்னால் 10ஆம் வகுப்புக்கு மேற்கொண்டு படிக்கிறவர்கள் வந்து சமுதாயத்தில் எவ்வாறு தப்பித்து வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் சமுதாயத்தில் ஒரு முன்னணி வைக்கக்கூடியவர்களாகவும் வருவதற்கு எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மேற்கொண்டு கற்று வருவார்கள். எனவே அந்த கல்வித்துறையில்
நான் அபிராமியை இப்பொழுது பாராட்டுவதற்கு பெரிதாக இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அவள் கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு துறையில் மிளிர்வாள் என்பது என்னுடைய எந்தவித ஐயோம் இல்லாம நான் சொல்லக்கூடிய ஒரு தெளிவான உண்மை. அது கண்டிப்பாக அவள் அவ்வாறு வருவாள். இப்ப நான் அபியை இந்த நேரத்தில் பாராட்டுவதற்கு நான் என்ன சொல்லலாம் என்று சொல்லி சொன்னால், அவளிடம் இருக்கக்கூடிய சில திறமைகளை நான் அடையாளம் கண்டிருக்கின்றேன். எந்த ஒரு மனிதனும் எந்தவித வேற்றுமைகளும் இல்லாமல் பிற மொழி பேசுபவர்களையும் பிற மதத்தவர்களையும் சரிசமமாக நடத்துகின்ற ஒரு தன்மை என்பது மிக மிக அருமை. எல்லாரிடமும் அது இருக்காது. நான் அபியிடம் அதை கண்டிருக்கின்றேன். எல்லா மனிதர்களையும் சரிசமமாக நடத்துவதை நான் பார்த்திருக்கின்றேன். எந்தவித பொது உடைமைகளுக்கோ எந்தவித மனிதர்களின் உயிர்களுக்கோ எந்தவித சேதமும் விளைவிக்க எண்ணாத ஒரு இளைஞியாக நான் அவளை பார்க்கின்றேன். அடுத்தது, அவளிடம் இருக்கக்கூடிய திறமை நான் இந்த 2 விடயத்தை சொல்லி முடித்து விடுகின்றேன். அதாவது தன்னுடைய பிறப்பால் வருகின்ற தாய்மொழி மீது அதீத பற்று கொண்ட எந்த ஒரு மனிதனும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். அந்த வகையில் அபி பல மேடைகளில் நான் அவளை பார்த்திருக்கின்றேன். மிக மிக அருமையாக தமிழை உச்சரித்து தமிழ் மொழியை மிக அருமையாக கையாளும் திறமை படைத்தவள். அதற்காக என்னுடைய முதற்கண் பாராட்டுகள். அடுத்தது, சில பேர் அடையாளம் கண்டிருக்க மாட்டீர்கள். ஒரு டெலிபோன்ல கூட ஒரு வீடியோ எடுக்க சொல்லி ஒரு கொடுத்து விட்டால் அதை மிக துல்லியமாக, அவளிடம் ஒரு திறமை மறைமுகமாக ஒளிந்திருக்கின்றது என்பதை நான் அடையாளம் கண்டிருக்கின்றேன். மிக துல்லியமாக மிக அழகாக கேமராக்களை கையாளக்கூடிய, வீடியோக்களை எடுக்கக்கூடிய ஒரு திறமை அவளிடம் இருப்பதை நான் அடையாளம் கண்டிருக்கின்றேன். அது அவளுக்கு அது தெரியாது. அது கண்டிப்பாக எதிர்காலத்தில் அதை தொடர்ந்து வளர்த்துக் கொள்வாள் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கை. வாழ்த்துக்கள் பிள்ளை. நீங்கள் தமிழ் மொழி மீது கொண்ட பற்றுக்கும் உங்களுடைய திறமைகளையும் வளர்த்துக் கொள்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும். நன்றி. அபியை பத்தி வேற யாராவது சொல்ல விரும்புறீங்கன்னா மேடைக்கு வாங்கும். Abhi? Hallå? Vill du att jag ska snacka om dig? நல்ல விதமா மட்டும். உங்களை பத்தி நான் கதைக்கூட ஆசைப்படுறீங்களா? நல்ல விதத்தை மட்டும். இப்ப நீங்க என்ன சொல்ல வாரீங்க? இல்ல என்ன நல்ல விதமா கதைக்கூட நீங்க ஆசைப்படுறீங்க? நான் ஒரு நல்ல பிள்ளை, எல்லாருக்கும் உதவி இது உண்மையா? ஓ கேட்டு பாருங்க. அது அது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் நல்ல விதமா தான். ஆனா எங்க பத்தி கேட்கிறோம் சொல்றதா கொஞ்சம் சொல்லுவோமா? அக்கா, do you want to start? நல்லா சின்ன வயசு கதையெல்லாம் சஹானா சொல்லுவா. நான் அவ ஃபர்ஸ்ட் மூத்த பொண்ணுக்கு 8 வயசு அந்த கதை சொல்றேன். சரியா? நீங்க எல்லாம் ரொம்ப எமோஷனலாக அடிச்சிட்டீங்க. அந்த அளவுக்கு வர்த் இல்லை இந்த பீஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நான் ஏர்போர்ட்ல இருந்து என்ன ஹெல்த் பண்ணி, ஓகே இவர் என்ன ஹெல்த் பண்ண ஃபேமிலியோட வரையும் நம்ம என்ன ஹெல்த் பண்ண இடையில சர்க்கிள் கேங்கியோ நிப்பாட்டிட்டு எல்லாரும் கார்ல ஆட போயிட்டு வெந்த பண்ணினோம். சரி, நான் எனக்கு கிடைச்ச டைம்ல என் ஹஸ்பண்ட் ரொமான்ஸ் பண்ணலான்னு ஒரு யோனையில போயிருக்கேன். இவா அண்ணி 2 பேரும் நடுவில் உட்கார்ந்து இருக்காரு. நான் யோசிச்சேன், குட்டி சாத்தா ரெண்டா சரி அங்கதான் பண்றாளுன்னா கல்யாணம் ஆன அப்புறம் அண்ணி 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 என்று பின்னுக்கே தெரியும். ஒரு கொஞ்ச காலம் ரூமுக்கு ரொமான்ஸ் பண்ணா கூட அண்ணி கண்ணில் லேக்கமேதாய் எல்லாம் வருவா. அதுக்கப்புறம் கேட்பா, அண்ணி நீங்க எனக்கு ஒரு பேபி எடுத்துட்டாங்க, நான் வளர்க்கிறேன். நான் யோசிக்கிறேன் மைண்ட் வாய்ஸ், நீ இப்படி டிஸ்டர்ப் பண்ணா நான் எப்படி பேபி எடுத்து இப்பவும் டிஸ்டர்ப் பண்றா.
இப்போ நான் டேட் நைட் கேட்டால் அதான் சொல்கிறேன். தனக்கு ரொமான்ஸ் வந்தது தான் நாங்கள் டேட் நைட் போகலாமா? சாரி சார், தனக்கு கல்யாணம் ஆனப்போ நான் டேட் நைட் போகலாமா? அப்போக்க எனக்கு 60ஆம் கல்யாணம் ஆகிடும் வட்டிடும். இப்போ அதனால் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அவள் அமைதியான பிள்ளை எல்லாம் இல்லை, வாயாடி. நான் வாயாடி என்ன கூப்பிட்றேன்னா அதனால நான் விஷயமா சொல்றேன், வாயாடி. சரியா? நான் வாயாடி தான் கூப்பிடுறது. ஏன் தெரியுமா? நான் வந்த துவக்கத்துல அண்ணியோட கல்யாணம் ஆயிட்டு நீங்க ஏன் பொட்டு வைக்கிறீங்கள, அண்ணி நீங்க சுடிதார் போடக்கூடாது, சாரி கட்டணும் என்றெல்லாம் கிளடி மாதிரி தான் என்னோட கதை பார்த்து 8 வயசுல நான் யோசிச்சேன், இவனுக்கு 8 வயசா 80 வயசாகுது. ஆனா இப்ப 18 வயசாகி கொஞ்சம் வக்சனன்னு சொல்லலாம், கொஞ்சம் இக்க சோமிய ஓகே, கொஞ்சம் வக்சன் ஆயிட்டா. ஹோப்பர் இன்னும் கொஞ்சம் இல்லை, ரொம்ப வக்சன் ஆகாமல் இதே உயரத்தோட காணும். அண்ணி இதுக்கு மேலே ஹீல்ஸ் போட இல்லாது உங்களோட உயரமாக காட்டுறதுக்கு. ஓகே, ஹாப்பி மிச்சக்கடை அக்கா சொல்லுவோம். கொள்ளினப்பா அந்த சின்ன பிள்ளை அபியை பத்தி சொல்றதுன்னா நிறைய சொல்லலாம். அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. கெட்டது மட்டும் சொல்லட்டா எல்லாரும் நல்லதாவே சொல்லி கொண்டிருக்காங்க. அபி நான் சும்மா சொல்றேன். அபி எனக்கு 3 வயசுல இருந்து தெரியும். நான் அவ சின்னனா இருக்கைக்கே அவங்கள விட்டு தான் இருந்தேனா. அப்ப அவ சின்னனா இருக்கைக்கே நான் அவ பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்ப நான் எல்லாரும் அவைய பத்தி நல்ல பாசிட்டிவான திங்ஸ் சொல்லி இருக்கிறீங்க. அது உண்மை, பாசிட்டிவான திங்ஸ் இருக்கு. ஆனா இப்ப நான் அவட பாசிட்டிவான விஷயங்கள் ஒண்ணு சொல்ல வரையில என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க, பாசிட்டிவா தான் இருப்பாங்க. ஸோ நான் அவையோட குறும்புத்தனத்தை சொல்ல போறேன். சின்ன வயசுல அவைக்கு அக்கா சொல்ற மாதிரி சரியான வாயாடு. நீங்க சொல்ற மாதிரி சத்தப்படம் இருக்க மாட்டா, வெளியூட அதுக்குதான் சத்தப்படம் இருப்பா. வீட்டை வந்து அப்பப்போ இவட்ட தொல்லை தாங்க முடியாது. வீட்டை இவக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர்? அதே பேர் தான், குட்டி சாத்தான் கூப்பிடுற. அதே மாதிரி என்ன பெரிய சாத்தான் நினைவாங்க. ஏன்னா அடிக்கடி சண்டை போடுற நாங்க. ஒருக்கா சொன்னா சண்டை போட்டுட்டு, அக்கா நீங்க எனக்கு வீட்டு இருக்கணும் இல்ல வெளியில போக வேண்டும். ஞாபகம் இருக்காது? எத்தனை வயசு உங்களுக்கு? ஏதாவது வீட்டு நடந்தா மண்டைக்கு வச்சிருக்க மாட்டேன், குட்டி கொண்டே இருப்பா. என்ன நடந்தாலும் சொல்லிடுவாங்க. மம்மி வேலைக்கு போட்டு வீட்டை வந்த உடனே அவ ஒன்றும் கலட்ட விட மாட்டா. லைக் ஷூ ஜாக்கெட் ஒன்றும் கலட்ட விட மாட்டா. உடனே வந்த உடனே வாசல்ல நிப்பா. ஆண்டி 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 இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அக்கா அப்படி பண்ண, அக்கா இப்படி பண்ண, அம்மா அது பண்ண, அம்மா இது பண்ண, அப்பா அது சாப்பிட்டா, இது சாப்பிட்டா. காலையில இருந்து பொழுது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் ஆக்கள் உள்ள வருவாங்க. நீங்க எல்லாம் அமைதியான பொண்ணுங்களா? அபி ஸ்டில் ஸோ இப்படி சொல்ல போனா நிறைய இருக்குது. ஆனா இப்ப டூ மச்சா சொன்னா கொஞ்சம் பாவம். யா ஏற்கனவே வீடியோ போட்டதுக்கு எங்களோட ஒப்பாரி வச்சவங்க. ஸோ அதனால நாங்க டூ மச்சா சொல்லாம அந்த சின்ன சின்ன குடும்பத்தனத்தை சொல்றோம். பாருங்க, எங்க கிளம்பி போட்டா நாங்க நின்றா நிறைய கதைகள் இருக்குது, அவருக்கே தெரியுது. அதனால போட்டா அதனால நாங்க போய் கொள்ளணும். நான் வெளில கொஞ்சம் கதை கேட்கல, எமோஷனல் ஆகிட்டேன். எனக்கு அந்த அப்படி எமோஷனல் ஆனால் ஆக்களுக்கு உனக்கு அழ பிடிக்காததான் டக்குன்னு ஓடிட்டேன். பேருந்து நான் எந்த தாய் மாமாக்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அவையெல்லாம் எனக்கு தாய் மாமாக்களை எல்லாரும் மாமாக்கள் எல்லாரும் காலை பிடிச்சி நேட்டு பிடிச்சி எல்லாம் சமைச்சு இவ்வளோ நேரம் கிச்சனுக்குள்ளேயே இருந்து இவ்வளோ எல்லாம் நல்லபடியாக சாப்பாடு செஞ்சு நல்லா இருந்துச்சா சாப்பாடு? கொஞ்சம் சத்தம் குறைவாக கேட்க எல்லாம் டயர்டாக நினைக்கிறேன். ஆனால் சாப்பாடு செஞ்சு கொடுத்து தாய் மாமாக்கள், மாமியார், சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அக்கா அக்கா, அத்தான், அம்மாம்மா அம்மாம்மா நிற்க கூட முடியும். அவ இருந்து கொண்டு பேத்திக்காக செய்வோம் வேண்டி இருந்து கொண்டு தன்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சு தந்தவா.
எங்களுக்கு 30 பேர் வீட்டு இருந்துவின எல்லா 3 வேளைக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்த வழியாக எல்லாருக்கும் நன்றி. எனக்கு தெரியாம நிறைய பேரும் உதவி செஞ்சிருப்பீங்க. எல்லாரையும் சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி.